ஒரு பெரிய வியாபாரி ஒரு முறை கப்பல்ல வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போது அவர்கிட்ட அதிக அளவுல பணமும் விலை மதிப்பு இல்லாத பொருட்களும் இருந்தன. கப்பல்ல அவருக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடன் இன்னொருவருக்கும் அதே அறை கொடுக்கப்பட்டது. அவர் பார்ப்பதற்கு படு பயங்கரமாக அவருக்கு தெரிஞ்சாரு. ஆள் மிக பலசாலியாகவும் நல்ல உயரமாகவும் கருக்கருன்னு இருந்தார். வியாபாரிக்கு அவர் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவரை நம்பி அறையில விலை உயர்ந்த பொருட்களை வைக்க அவருக்கு மனசு இடம் கொடுக்கவே இல்லை. எனவே கப்பல்ல இருந்த பெட்டக அறைக்கு சென்று பொறுப்பாளர்கிட்ட, இந்த விலை உயர்ந்த என்னோட பொருட்களை இங்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, என்னோட இருப்பவர் நம்பிக்கைக்குரியவராக எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. பெட்டக காப்பாளர் சொன்னாரு, பரவாயில்ல, கொடுங்க, நான் பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். ஆனா ஒண்ணு, உங்க அறையில உங்களுடன் வந்திருப்பவரும் சற்று நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து நீங்க சொன்ன அதே காரணத்தை சொல்லி அவரோட பொருட்களை என்கிட்ட பத்திரமாக வச்சிருக்க சொல்லி போயிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நாம எப்போதும் அடுத்தவர்களை பற்றி எடை போட்ட வண்ணமே இருக்கிறோம். நம்மையும் பிறர் எடை போடுவாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு கூட பாக்குறதே இல்லை. நம்மை போலத்தான் மற்றவர்களும் எண்ணம் கொண்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம எண்ண வேண்டும். எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நமக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு குறை நிலை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு சகிப்புத்தன்மை வந்துவிடும்.